श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. உலகமே கொண்டாடும் சுபமான ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியான இன்று நான் உங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல போகிற கதை சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கதை தான். கொஞ்சம் சரியாக சொல்லணும்னா, கிருஷ்ணர் மேலே அவருடைய பட்ட மகிழ்ச்சிகளான சத்யபாமா ருக்மிணி தேவி அவர்களுடைய அன்புக்கு சாட்சியான ஒரு கதை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைகள். அதாவது ருக்மிணி தூது விட்டதும் அவளுடைய தூய அன்பை பறைசாற்றுகிற பத்திரமும் கிடைக்க அவளை ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படியே அலேக்கா தூக்கிண்டு போய் கல்யாணம் பண்ணின்றதும், மற்றும் தன் மேலே உண்டான செமந்தகமணியை திருடியதான நிந்தனையை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக ஜாம்பவானிடமிருந்து போர் புரிந்து வெற்றி பெற்று பதிலுக்கு செமந்தகமணி மட்டும் இல்லாமல் கூடவே ஜாம்பவதியையும் கல்யாணம் பண்ணின்றதும், அதே மணியை சத்ராஜித் சக்கரவர்த்தி கிட்ட திரும்ப ஒப்படைக்க போய் தன்னால் தெரியாமல் நிந்தனைக்கு ஆளான கிருஷ்ணருக்கே அந்த மணியை கொடுக்குறேன்னும் சொன்னது மட்டும் அல்லாமல் தன் வீர மகளான சத்யபாமாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மணியை அவரிடமே ஒப்படைத்து விட்டு அவரது மகளான சத்யபாமாவை மாத்திரம் கல்யாணம் பண்ணின்றதும், அடே அப்பா, அந்த ஸ்ரீராமனுக்கு ஒரே ஒரு மனைவின்னா நம்ம கிருஷ்ணருக்கு எண்ணிலடங்கா மனைவிகள் இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள் தான். இதில் என்ன புதுசுன்னு கேட்குறீங்களா? கதை இது இல்லை. இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சாரே நாரதர். அதுதான் நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை. நாரதர் கலகம் நன்மையில் முடியும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் குறிப்பாக இந்த நிகழ்வுனால நாரதர் என்ன சொல்ல பிரயத்தனம் பண்ணுறார்? வாங்களேன் கதையை கேட்போம். கிருஷ்ணர் மேலே அவரது பட்ட மகிழ்ச்சிகள் ருக்மிணி சத்யபாமா ரெண்டு பேருக்குமே அளக்க முடியாத அன்பு இருந்தாலும், சத்யபாமாவுக்கு தான் ஒரு பெரிய சக்கரவர்த்தியோட பெண் அப்படின்னும், தன்னிடம் இருக்கும் செல்வம் வேறு எவரிடமும் இல்லை அப்படிங்கிற எண்ணமும் இருந்ததாம். அதனால தான் தான் அவருடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமானவள் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம் எப்போதுமே இருந்ததாம். இது தெரிஞ்ச கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? என்னதான் சத்யபாமாவினுடைய அன்பு வசத்தியா இருந்தாலும், ருக்மிணியனுடைய தூய்மையான அன்பு ஒரு படி மேலே தான் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்க ஆசைப்பட்டாராம். இதை புரிஞ்சுட்ட நாரதர் அந்த திருவிளையாடலை இனிதே ஆரம்பிச்சு வச்சாராம். ஒரு முறை கிருஷ்ணர் தேவலோகத்திலிருந்து திரும்பறச்சே ஒரு அழகான வெள்ளை மலரை கொண்டு வந்தாராம். அதனுடைய பெயர் பாரிஜாத்தம். இது இப்போ நம்ம நடைமுறையில் தேவலோக பாரிஜாதம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பவளமல்லி பூவையும் பாரிஜாதம்னு சொல்லுவோம் இல்லையா? இது அது இல்லை. இந்த பாரிஜாதம் முழுக்க வெள்ளையாக பெருசாக இருக்கும். ஒரு பூ தான் இருந்த நிலையில் அந்த பூவை நேராக ருக்மிணி கிட்ட கொண்டு பிரியமாக கொடுக்குறாராம் கிருஷ்ணர். இங்கே தான் ஆரம்பிக்கிறது நம்ம நாரதர் கலகம். ஒன்றுமே தெரியாத மாதிரி சத்யபாமா கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு, எங்க தேவி அந்த பாரிஜாதம், உங்கள் தலையில் காணுமே அப்படின்னு கேட்குறார். இது ஒன்றுமே புரியாமல் அவ விழிக்க வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார் நாரதர். கதை முழுக்க வத்தி வைக்கிறார் அவகிட்ட.
இது தெரிஞ்ச சத்யபாமா கிருஷ்ணர் கிட்ட சண்டை போட்டு, "ஒரு பூ ருக்மணிக்கு கொடுத்தா ஆச்சா? எனக்கு அந்த மரமே வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. மனைவி வாக்கு மகேசன் வாக்காச்சே!" எப்படியோ இந்திரன் கிட்ட போராடி சண்டை போட்டு அந்த மரத்த கொண்டு வந்து சத்யபாமா கிட்ட கொடுக்க, அவளும் அத தன்னுடைய தோட்டத்துல நட்டு வச்சு, தினமும் அந்த பூவ சூடி அழகு பார்த்துக்கிறா. இப்படி சில நாட்கள் போக நாரதர் மறுபடியும் வரார். இன்னும் அவருடைய கைங்கரியம் முடியலையே. வந்தவர் சத்யபாமாவ தோட்டத்துக்கு கூட்டின்னு போயி, பூக்கள் எல்லாம் ருக்மிணியினுடைய அரண்மனை தோட்டம் பக்கம் விழறத காமிக்கிறார். என்னதான் பார்த்தாலும், என்னதான் நீ சண்டை போட்டு மரத்தையே வாங்கிண்டாலும், கிருஷ்ணருடைய பிரியம் எல்லாம் எங்க போறது பார்த்தீங்களா சத்யபாமா தேவி? அப்படின்னு வத்தி வைக்கிறார். மறுபடியும் கோபம், சண்டை எல்லாம் நடக்கிறது. அப்போ அவர் கிருஷ்ணர் கிட்ட சொல்றா, "என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ருக்மிணி மேல தான் அன்பு நெறைய. உங்களுக்கு ஒரே ஓரவஞ்சனை" அப்படிங்கிறார். அதுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய திருவாய திறந்து திருவிளையாடல ஆரம்பிச்சு வைக்கிறார். "அப்படி எப்படி நீ சொல்லலாம்? யாருடைய தூய்மையான அன்போ, அவர்களிடம் தான் என்னுடைய அன்பும் இருக்கும்" அப்படிங்கிறார். இது கேட்ட சத்யபாமா, "என்னுடைய அன்பு தான் அவளுடைய அன்பை விட உயர்ந்ததுன்னு" சொல்றா. இத கேட்ட நாரதர், "இதுதான் சமயம்னு வெறுமனே வாயால சொன்னா எப்படிம்மா? நீங்க அத செயல்ல நிரூபிச்சு காட்டுங்கோ. அப்பதான் இந்த உலகம் நம்பும்னு" சொல்ல, அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா சத்யபாமா. அதுக்கு நாரதர் சொல்றார், "நம்ப கிருஷ்ணர ஒரு துலாபாரத்துல உட்கார வைப்போம். நீங்க அதற்கு நிகரா உலகத்துல உயர்ந்த பொருளான தங்கத்த வைங்கோ. உங்களுடைய தட்டு தாழ்ந்துட்டதுன்னா, உங்க அன்பு தான் உயர்ந்ததுன்னு உலகம் ஒப்புக்கும்னு" சொல்றார். சரிங்கிறா சத்யபாமா. மறுநாள் அரண்மனையில ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்கா. துலாபாரம் எல்லாம் ஜோரா அலங்காரம் பண்ணி தயாரா இருக்கு. கிருஷ்ணர் வந்து ஒரு பக்க தட்டுல உட்கார்றார். அந்த பக்கம் தட்டு தூக்கி இருக்கு. சத்யபாமா வழக்கம் போல ஒரு சின்ன கர்வத்தோட வரா. தன்னுடைய அந்தரங்க பணிப்பெண்ண தன்னுடைய ஒரு நாள் அணிந்து கொள்ளக்கூடிய நகைகள கொண்டு வந்து அந்த பக்கம் தட்டுல வைக்க சொல்றா. அந்த பணிப்பெண்ணும் அதே போலவே கொண்டு வந்து வைக்கிறா. அந்த தட்டு அசைய கூட இல்ல. சரின்னுட்டு அந்த பணிப்பெண்ண தன்னுடைய ஒரு வார நகைகள எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல வைக்க சொல்றா. ம்ஹ்ம். தட்டு அசையவே இல்ல. ஆச்சரியப்படுறா சத்யபாமா. தன்னுடைய பெட்டகத்துல இருக்கிற அத்தன தங்கத்தையும், வைரத்தையும் கொண்டு வந்து வைக்க சொல்றா. அப்படியும் தட்டு கொஞ்சம் அசையறதே ஒழிய, கீழே இறங்கவே இல்ல. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியாம, தல குனிஞ்சு நிக்கிற சத்யபாமா, இப்போ நாரதர் ருக்மிணி கிட்ட திரும்புறார். "ஏம்மா, நீங்க உங்களுடைய பங்குக்கு என்ன வைக்க போறேள்?" அப்படின்னு கேட்கிறார். சத்யபாமாவினுடைய தங்கத்தை எல்லாம் எடுக்க சொல்றா ருக்மிணி. மனசுக்குள்ள கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாளாம், "ஹே பிரபோ, கிரிதாரி, பக்தவத்சலா, உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த தங்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாலும், உங்களுடைய அன்பிற்கும் கருணைக்கும் அது ஈடாகுமா? அது எனக்கும் தெரியும். நீங்க கட்டுப்படுவது பக்தர்களின் அன்புக்கு மட்டும் தானே. அதனால இந்த ஏழை இதோ என்னுடைய அன்பு மொத்தத்தையும் உங்க மேல வச்சு, என் மனசார பக்தியும், பாசத்தோடையும் இந்த ஒரு துளசி தளத்த வைக்கிறேன். இதனை நீங்க கருணை கூர்ந்து ஏத்துக்கணும்னு வேண்டிண்டு, அந்த ஒரே ஒரு துளசி தளத்த, அதாவது ஒரே ஒரு இலைய எடுக்கிறா. இத ஏளனமா சத்யபாமா பார்க்கும்போதே, ருக்மிணி அந்த ஒரே ஒரு துளசி தளத்த எடுத்து, அந்த துலாபாரத்து மறுபக்க தட்டுல வைக்க, தக்ஷணமே அந்த தட்டு இறங்கி தரைய இடிச்சதாம். சத்யபாமா வெக்கி தலை குனிய, ருக்மிணியினுடைய அன்பு தன்னுடைய அன்பை விட உசந்ததுதான்னு ஒப்புக்கிறா.
அவளுடைய கர்ப்பமும் அழியறது. இதுதான் இங்க நாரதர் வச்ச அந்த ட்விஸ்ட்டு. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிறது சரிதான். இதற்கப்புறம் கிருஷ்ணரோட ரிலாக்சேஷன் ஸ்பாட்டே அந்த பாரிஜாத மரம் தானாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட வரா போல, "சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேம சிம்ஹாசனோபரி ஆசீனம் அம்புதஷ்யாமம் ஆயதாக்ஷம் அலங்கிருதம் சந்திரானனம் சதுர்பாஹும் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே." அதாவது பாரிஜாத மரத்தினுடைய நிழலில் தங்க சிம்ஹாசனத்தில் தாமரை போன்ற கண்களை உடைய அந்த நீலமேக ஷியாமலன் அலங்காரமாக சந்திரன் போன்ற அழகான முகத்துடன் 4 அழகிய புஜங்களுடன் ஸ்ரீவத்சத்துடன் கூடிய வக்ஷஸ்தலத்துடன், அதாவது திருமார்புடன், தனது பட்ட மகிழ்ச்சிகளான ருக்மிணியுடனும் சத்யபாமாவுடனும் ஆனந்தமாக அலங்காரமாக விற்றிருக்கிறார். அவருக்கு நம் ஆத்ம சமர்ப்பணம். இது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ருக்மிணியின் இந்த தூய அன்பு ஒரு துளசி தளத்தின் மூலமா எப்படி உலகுக்கு நிரூபணமாச்சு பார்த்தீங்களா? பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ஒரு இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ எதுவுமே இல்லாட்டா, ஒரு துளி சிறு நீரோ எது முடியுமோ அத அன்போடு சமர்ப்பிச்சா, அத நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிறேன்னு சொல்றார். இத போலவே நாமும் ஜென்மாஷ்டமியான இந்த மங்களகரமான தினத்துல நம்மளால என்ன முடிஞ்சதோ அத ஆத்மார்த்தமா அந்த கனஷ்யாம சுந்தரனுக்கு அர்ப்பணிப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே ராதே.